என்ன நாளைக்கு எக்ஸாம் ஆச்சு, வீட்டில் யாரையும் காணாமே. என்ன நம்மளோட பாப்பாவே காணாமே, அந்த சின்ன சிஷியம் எங்கே போச்சு? என்ன எக்ஸாம் வந்த மட்டும் தங்கச்சியை வீட்டில் பார்க்கவே முடியாது. சரி, இவ்வளோ நேரமா பேசுனதுலாம் போதும், வந்து உக்காந்து படி. என்ன என்கிட்ட எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறியா? நம்ம சமைச்சிட்டு டிவி பார்க்கலான்னு பார்த்தா இவங்க போடுற பிளான்லாம் பார்த்தா பெருசாக இருக்குது. இவங்க எக்ஸாமுக்கு நிஜமாக படிப்பாங்களா? படிக்கிறவங்க கிடையாது. நம்ம எப்படி டிவி பார்க்கறது? அம்மா, நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாமு, அதனால நாங்கள் ஒன்றுமே படிக்கல. இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்க போகிறோமா, அதனால எங்கள் கூட உட்காந்து டீ செஞ்சு தாமா, எக்ஸ்ட்ரா நாங்கள் கேட்குற புக்ஸ் எல்லாம் எங்களுக்கு எடுத்து தாமா ப்ளீஸ்மா. சீக்கிரமா வாமா. ஏன்டா சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க தம்பி? நான் கிச்சனில் என்ன சமைக்கிறேன்னே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய், உங்களுக்கு தேவை டீ காப்பி தானே, நான் போட்டு தரேன். என்னமோ 100க்கு 100 எடுக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க. வாங்குறது 10, 12, 15. அதுக்கு எவ்வளோ ஆக்டிங் கொடுக்குறாங்க பாரு. என்னம்மா நீங்கள் மட்டும் என்ன 100க்கு 100 எடுத்தீங்க? 100க்கு ஒரு 30 மார்க்கு 20 மார்க்கு தானே எடுத்தீங்க. அதில் நாங்கள் ஒன்றும் குறைஞ்சு போகலைல்ல. டேய், நீங்கள் படிங்க, படிக்காமல் போங்க. எனக்கு இன்னைக்கு சீரியலில் முக்கியமான சீன் போகுதுப்பா. நான் அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் சொல்லி காலிலேருந்து வேலை செஞ்சு ஒதுக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமா? டீ வேணுமா? டீ போட்டு தரேன். காப்பி வேணும். ஆனால் அந்த டீ காப்பி கூட விளம்பரம் போடும்போது தான் வரும். சீரியலோட மாதிரி இடையில என்னை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாதுரா. அம்மா, என்னம்மா சும்மா டிவிங்கிட்டே இருக்கிற? எங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் ஆச்சு. இன்னைக்கு எங்கள் கூட உட்காந்து சொல்லி தந்தா என்னம்மா குறைஞ்சாம போயிடுவா. கொஞ்சோட ஹெல்ப் பண்ணம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ்மா. டேய், உனக்கு ஒன்று தெரியுமா? நாங்களாம் ஸ்கூல் போகிறப்ப எங்கள் அம்மா அப்பா ஹோம்ஒர்க் சொல்லி தர மாட்டாங்க, ஸ்கூல் கொண்டு போய் விட மாட்டாங்க, லஞ்சு பேக்கு கட்டி தர மாட்டாங்க, பிக்கப்பு பண்ண மாட்டாங்க, ட்ராப்பு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்னடனா லஞ்சு பேக்கு கட்டணும், ஸ்பூன் எடுத்து வைக்கணும், கொண்டு போய் விடணும், கூட்டிகிட்டு வரணும். உங்களுக்கு எக்ஸாம்னா நாங்கள் என்னமோ எங்களுக்கு எக்ஸாம் மாதிரி படித்த சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களை அந்த நாளையும் டிவி பார்க்க விடலை. சரி, கல்யாணம் கட்டினாதாவது நம்ம நல்லா டிவி பார்க்கலான்னு இங்கே வந்தால், இங்கே உங்கள் அப்பா என்னன்னா பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வருது டிவி பார்க்காதேன்னு சொல்லி இவரும் சொல்கிறார். அப்புறம் என்னாரு, நீங்கள் இப்போலேருந்து காலேஜ் படிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு 40-45 வயசாயிரும்டா. 45 வயசில் கண்ணு போயிரும்டா. அப்போ எப்படா நாங்கள் டிவி பார்க்குறோம்? எப்போ தாண்டா நாங்கள் டிவி பார்க்குறோம் தம்பி? உங்களுக்கு எக்ஸாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இதுன்னு சொல்லி மந்த்லி டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. லீவ் எப்போ என்ன பண்ணீங்க? நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிவியை பார்க்குறீங்க, செல்லை நோண்டுறீங்க. நாங்கள் எப்போ தாண்டா டிவி பார்க்குறோம் தம்பி? தம்பி, என்னப்பா வீட்டில் சவுண்டாக இருக்குது? என்ன பண்ணுறீங்க பாப்பா? சரி, ஏன்டா என் பொண்டாட்டி அழுவுது? நீங்கள் என்னடா பண்ணுறீங்க உள்ளார? நீங்கள் ஏன்டா காலையில் நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் நைட்டு வரேன். ஏன்டா அழுவுறீங்க என் பொண்டாட்டியா? கம்முனுங்கடா. அந்த காலத்தில் அப்பா வேலைக்கு போனாங்கன்னா அம்மா வீட்டில் பார்த்துக்குவாங்க. அம்மா தான் பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க. இப்போ என்னடானா இவங்கள பார்த்துக்க முடியாமல் நம்மளை அழுவ விட்டுறாங்க. ஒன்று செல் எடுத்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளாட்றாங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டரை பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க, இல்லைன்னா அவங்க டிவியை பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. எக்ஸாம் அன்னைக்கு மட்டும்தான் அவங்க படிக்கிறாங்க. உங்களை கட்டின பாவத்துக்கு இந்த வீட்டில் எனக்கு டிவி பார்க்க கூட ஒரு உரிமை இல்லை. இதை யார்கிட்ட தான் நம்ம சொல்லி அழுகிறதோ? என்ன சொல்கிற? உங்களுக்காக நான் டிவி, பெரிய டிவி வாங்கிச்சிருக்கேன். அதுவும் சோனி டிவி, 50 இன்ச்சு டிவி. இதோட எங்கே வாங்கி வைப்பா? உங்களுக்காக கடன் போட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்னா என்ன திட்டுறீங்க நீங்கள்? வெறும் டிவி மட்டும்தான் இருக்குது இந்த வீட்டில். கேபிள் கனெக்ஷனும் இல்லை, டிஷ்ஷும் இல்லை. சரி, மொபைல்லேருந்து யூடியூப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு செல்லுக்கு மொபைல் ரீசார்ஜ் இல்லை. கேட்டால் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. சரிடா பசங்களா, உங்களுக்காண்டி என் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறேன். போனால் போகுது டிவி. நீங்கள் என் குழந்தைங்களாம் நல்லபடியாக படித்து நல்லபடியாக வந்தால் எனக்கு தானப்பா பெருமை. எல்லாரும் வாங்க தூங்க போகலாமா? அப்பாடா, ஒரு வழியா அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளோட கஷ்டத்தை. இப்போ எல்லாரும் போய் உட்காந்து படிச்சுட்டு தூங்க போதாம்பா. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.